ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை, உமது தயவுள்ள கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களது ஏக்கங்கள், பாரங்கள், சுமைகள், பலவீனங்கள், அவமானங்கள், சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு தியானிக்க போகின்ற சத்தியம், நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து கொண்டிருக்கலாம். அதுல ஒரு கால தாமதத்துல நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவன் செயல்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பங்கு என்று அதில் ஒன்று இருக்கிறது. நீங்க கேட்கலாம், அவர் கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை என்பது முழுவதும் இலவசம், நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல. கிருபை என்பது அதுதான். அவர் நமக்கு ஒரு சுகத்தையோ, விடுதலையையோ, ஆசீர்வாதத்தையோ, அவரது இரக்கத்தையோ, அவரது மன்னிப்பையோ, உறவையோ அவர் நமது தகுதி பார்த்து என்ன செய்யல, கொடுக்கல. இலவசமாக, பரிசாக, எளிதாக அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதில் நம்முடைய பங்கு என்ன? அதை தான் இன்றைக்கு நாம் ஒரு சம்பவத்தின் மூலமாக தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 11:37 முதல். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதின்மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். லாசரு, மார்த்தாள், மரியாள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய நண்பர்கள். அவர் மிகவும் நேசித்த உறவுகள். அங்கு லாசரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று அவரது சகோதரிகள் அவருக்கு செய்தி என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. யோவான் 11:6 வாசிக்கலாம்.
அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். நல்லா பாருங்க, அவர் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் என்ன செய்கிறார்? தங்குகிறார். ஏன் அவர் உடனடியாக செல்லவில்லை? அந்த செய்தி அவருக்கு போகுது. அவரால் நேசிக்கப்பட்ட ஒருவர், ஆனா அவர் உடனே என்ன செய்யலையா? போகல. நாம இருந்தால் எதை எதிர்பார்ப்போம்? கேட்ட உடனே கையில என்ன இருக்குதோ வைத்து விட்டு என்ன செஞ்சிருவோம்? போவோம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து அதை செய்யல. அங்கு ஒரு தாமதம். மனிதர்கள் பார்வையில் அது ஒரு தாமதமாக இருந்தது. தேவனுடைய பார்வையில் அவரது மகிமைக்கான ஒரு திட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் அங்கு லாசரு மரிப்பது தேவனுடைய மகிமையா என்று கேட்டால் அப்படி இல்லை. நாம் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தீமையினால் நம்மை சோதிப்பவர் அல்ல. அவர் நன்மையானவற்றை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் விழுந்து போன இந்த உலகத்தில் நாம் வாழ்வதினால், பாவம், சாபம், நோய், பிசாசு நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறதினால், நம்முடைய அறியாமையோ அறிந்தோ செய்கிற காரியங்கள் மூலமாக ஒரு தீமைக்குள்ள என்ன செய்கிறோம்? போகிறோம். ஆனாலும் அவரை பற்றி பிடிக்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதுதான் கிருபை. இங்க அந்த செய்தியை கேட்கிறார். இந்த தாமதம் என்பது அவருக்கு விருப்பம் இல்லாம இல்லை. இன்றைக்கு நீங்க ஒரு தாமதமான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இந்த தாமதத்துக்கு பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது. உங்களுடைய காத்திருப்பு வீணாக போவது இல்லை. தேவனுடைய செயல் அதுதான், அவரது திட்டம் அதுதான். யோவான் 11:4 வாசிக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை. உலகம் அப்படி பார்க்கலாம். மரணமே நிகழ்ந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல. அது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இறந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். மறுநாள் வந்திருக்கலாம். 3வது நாள் வந்திருக்கலாம். அவர் எத்தனை நாள் கழிச்சு வந்தாரா? 4 நாள் கழித்து. எதற்காக 4 நாட்கள்? முதல் நூற்றாண்டுல யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை என்றால், மனிதர்கள் இறந்து போனால் அவர்களுடைய ஆவி அந்த உடலுக்கு, அந்த சரீரத்திற்கு அருகே இருக்கும் என்று அவர்கள் என்ன செய்வாங்க? நம்புவாங்க. அந்த 4வது நாள் தான் அந்த நம்பிக்கை முடிந்து இனி அது மரணம் என்ற உறுதிக்கு அவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. இங்கு தேவன் எப்பொழுது செயல்படுகிறார் என்றால், மனித நம்பிக்கை முடியும் இடத்தில் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் முழுவதும் இதற்கு உதாரணங்கள் இருக்கு. ஒரு பெரிய உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாமை தனி ஒருவனாக அழைக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அவருக்கு சந்ததி இல்லை, குழந்தை இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவி தேவனுடைய திட்டம் நிறைவேற அவங்க ஒரு திட்டம் என்ன செய்யறாங்க? போடுறாங்க. எப்பொழுதுமே தேவனுடைய திட்டம் நிறைவேற நாம உதவி செய்ய முடியாது, ஒத்துழைக்க தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அந்த திட்டத்தினால அவங்களுக்கு ஒரு மன நிறைவா என்று கேட்டால் இல்லை. அந்த திட்டம் அவர்களுக்கு சமாதானமானதாக இல்லை. நீடிய நாட்களுக்கும் அவங்களுக்கு எப்படிதான் இருந்தது? கஷ்டம்தான். அடுத்து எலியேசரோ என்று ஆபிரகாம் நினைக்கிறார். அதுவும் இல்லை. தேவன் அவரை வெளியே அழைத்து, அவருடைய கற்பனை அது எலியேசரா, இஸ்மவேலா,
எனக்கு பிள்ளை இல்லையே என்ற கற்பனையிலிருந்து அவரை வெளியே அழைத்து, நீ வானத்து நட்சத்திரத்தையும் பூமியின் தூளையும் நீ என்ன செய், எண்ணக்கூடுமானால் என்ன, இதை போல உன் சந்ததி இருக்கும். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வாசிக்கலாம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானார். அடுத்த வசனம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அவருக்கு எப்போ ஈசாக்கு கிடைக்கிறார் என்றால், அவருடைய சரீரம், அவருடைய சுயம், அவருடைய பலத்துல ஒன்றும் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ளும் போது, அது ஒரு சிந்தனைக்கு அவர் என்ன செய்யலையா, கொண்டே போகலையா. அவருடைய பலம் இனிமே ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னால முடியாது, இனி எல்லாமே யாருதான், அவர்தான். தன்னுடைய சுயத்துல அவர் சார்ந்து கொள்ளாமல் அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளும் போது, மனித பலம் முடியும் இடத்தில் நான் ஒன்றுமில்லை என்று அவரை சார்ந்து கொள்ளும் போது, அங்க வாக்குத்தத்தத்தின் மகனை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார், பெற்றுக்கொள்ளுகிறார். அங்கு ஒரு தாமதம் அவருக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அவரை விசுவாசத்தில் வேறு ஒன்று செய்கிறது. அந்த தாமதம் அவரை முழுமையாக சார்ந்து கொள்ள செய்கிறது, அவருடைய சுயத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. அது மாத்திரம் இல்லை, யோசேப்பு எத்தனையோ அவமானம், நிந்தை, துரோகம், எத்தனையோ காரியங்கள், சிறைச்சாலை, அடிமை, பொய் குற்றச்சாட்டு, இதுக்கு மத்தியிலெல்லாம் அது அவருக்கு ஒரு தாமதம் போல தோன்றி இருக்கும். அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருந்தார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமோ ஒன்று, நான் இருக்கின்ற இடமோ வேறு என்று அவர் என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த தாமதம் அவரை உருவாக்கியது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக அவர் என்ன செஞ்சுதான், உருவாக்கியது. அரசவையிலிருந்து 2 பேர் வர்றாங்க. அவங்க 2 பேரோட கனவுகளுக்கும் ஒரு விளக்கம் சொல்றாரு. இவங்க மூலம் எனக்கு ஒரு வழி திறக்குமோ என்று அவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன் என்ன செய்கிறார், கேட்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, மறந்து போறாங்க. முழுவதும் அவருடைய சுயம் உடைக்கப்பட்ட பிறகுதான் அங்க வல்லமை அங்க என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அதனால் எப்பொழுதும் தாமதம் என்பது தேவனுடைய மகிமை வெளிப்பட காத்திருக்கிறது. இங்க லாசரு, அவர் சுகமாக வேண்டும் என்று அவரது சகோதரிகள் அவருக்கு சொல்லி விடுறாங்க. அதை கேட்ட பிறகு மேலும் 2 நாட்கள் தங்கி இருந்துட்டு தான் அவர் என்ன செய்கிறார், போகிறார். 4ஆம் நாள் செல்லுகிறார். அங்கு குணமாக்குறது மாத்திரம் இல்லை, அங்க அதிசயமாக ஒரு உயிர்த்தெழுதல் அங்க என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. உயிர்ப்பிக்கப்படுகிறார். இது ஒரு அதிசயம், நடக்க முடியாத ஒரு அதிசயம். அதனால் எப்பொழுதுமே தாமதம் என்பது இல்லை என்று பொருள் அல்ல. அது தேவ நாம மகிமைக்காக அதை என்ன செய்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். யோவான் 11:38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 39வது வசனம் பாருங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மரித்து 4 நாள் ஆன லாசருவை அவர் என்ன செய்கிறாரு, உயிர்ப்பிக்கிறார்.
அப்படி என்றால் அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. மரித்து போன ஒன்றை உயிர்ப்பிக்கிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஏன் அவர் தமது வல்லமையினால் கல்லை புரட்டவில்லை? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? அந்த கல்லையுமே அவரால் என்ன செய்ய முடியும்? புரட்ட முடியும். மரிச்சு போன இடத்துல, உலகத்தால முடிவு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்துல உயிர்ப்பிக்கிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. இங்கு அந்த அற்புதத்தை செய்கிறது அவர் வல்லமை. அதற்கு கீழ்ப்படுகிறது யாரோட பங்கு? நம்முடைய பங்கு. கல்லை எடுத்து போடுங்கள். அந்த கல்லை எடுத்து போடுறது யாரு தான் எடுத்து போடணும்? நம்முடைய பங்கு. அவரை விசுவாசிப்பதற்கு, நாம் விசுவாசிக்கிறோம் என்பதற்கான பதில் அது. அந்த கீழ்ப்படிதல் ஒரு பதில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்க என்ன நடக்கும்? கல்லை எடுத்தா உள்ள என்ன இருக்கு? இறந்த சரீரம். 4 நாள் ஆயிற்று. என்ன ஆகும்? நாரும். அங்க மார்த்தாள் சொன்னது பொய் கிடையாது. அது என்ன செய்யும்? நாரும். உள்ளே மரணம் இருக்கிறது, அது நாரும். அதனால் பயம், அதனால் ஒரு சந்தேகம். இதை எடுத்து போட்டா என்ன செய்யும்? நாருமே. அவங்க கல்லை எடுக்காததுக்கு காரணம் என்னது? நாரும். இது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனா கல்லை எடுக்கவில்லை என்றால் அந்த உயிர்த்தெழுதலை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளையாக நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்ற இடத்தின் அந்தஸ்து என்ன தெரியுமா? அவருடைய வீட்டின் எல்லாவற்றிற்கும் நாம் சுதந்திரவாளி. அவருடைய அன்புக்கு, அவரது கிருபைக்கு, அவரது இரக்கத்துக்கு, அவரது ஆசீர்வாதத்திற்கு, அவரது சமாதானத்திற்கு, அவரது பாதுகாப்புக்கு, அவருடைய வழி நடத்துதலுக்கு, அவருக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் நாம யாரு? சுதந்திரவாளி. உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்கள், தேவனிடத்துல செல்லக்கூடிய ஆசாரியர்கள். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பதவி என்று இல்லை. எல்லாரும் யாருதான்? ஆசாரியர்கள் தான். அவர் முன்னாடி தைரியமா நம்மளால என்ன செய்ய முடியும்? போக முடியும். எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்கிறார். அதே உயிர்ப்பிக்கின்ற வல்லமையோடு உலகங்களை உண்டாக்கிய வல்லமை, எகிப்தில் அதிசயங்களை நிகழ்த்திய வல்லமை, செங்கடலை பிரித்த வல்லமை, மோசே மூலமாக அற்புதங்களை செய்த வல்லமை, ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக அற்புதங்களை நிகழ்த்திய வல்லமை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, இன்றைக்கு நம்முடைய மரித்திருந்த ஆவியை உயிர்ப்பித்த வல்லமை, அப்போஸ்தலர்கள் மூலமாக செயல்பட்ட வல்லமை இன்றைக்கு பரலோகத்துல இல்ல, வெளியே இல்ல. எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. the same power. அதுல கொஞ்சத்தை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன், அவர் என்ன செய்யல? சொல்லல. வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவருடைய வல்லமை எங்கே வெளிப்படுகிறதோ, அவருடைய பிரசன்னம் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே விடுதலை. அது எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அவாந்தர வழியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எரிகோ கோட்டையாக இருந்தாலும் சரி, செங்கடலாக இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டால் அது என்னதுதான்? விடுதலை தான். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட வல்லமை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது அவருடைய பங்கு. இதுல நம்முடைய பங்கு என்ன? கல்லை புரட்டி போடுறதுதான். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற சத்தியமும் இதுதான். கல் என்றால் என்ன? நம்முடைய பங்கு இதுல என்ன இருக்கு? கல் என்பது நம்முடைய பயம். அந்த கல்லை புரட்டி போடும்போதுதான் உயிர்ப்பிக்கிற வல்லமை அங்க என்ன செய்து வெளிப்படுகிறது. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, மனித வல்லமையில நீங்க முடிஞ்சு போன ஒரு இடத்துல என்ன செய்யலாம்? நின்று கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் மறித்த இடத்துல இருக்கலாம்.
இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது. இதுல பதில் இல்லை என்ற இடத்துல நின்றிருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ள என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. அங்கு மார்த்தாளிடம் கேட்ட அதே கேள்வியை தான் இன்றைக்கு நம்ம இடத்துல அவர் கேட்கிறார். கல்லை புரட்டி போடுங்கள். அந்த வல்லமை வெளிப்பட விடாதபடி நம்முடைய இருதயத்துல என்ன கல் இருக்கிறது? அந்த கிருபை வெளிப்பட விடாதபடிக்கு நம்ம எந்த இடத்துல கல்லை மறைத்து வைத்திருக்கிறோம்? பயம். ஏனென்றால் எப்படி விசுவாசம் தேவனை நம் வாழ்வில் வெளிப்படுத்துமோ, பயம் தேவனுடைய வல்லமையை நம் வாழ்வில் என்ன செய்யும்? தடுக்கும். இரண்டும் எதிர் எதிர் வல்லமை, ஆப்போசிட் பவர். விசுவாசத்துக்கு எதிரான வல்லமை என்னது? பயம். இந்த பயம் என்பது நாம் இன்னொன்றின் மீது விசுவாசத்தை வைக்கிறோம். எது மேல விசுவாசத்தை வைக்கிறோம்? எதிர்மறையான ஒரு காரியத்துல என்ன செய்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது என்ன செய்யும்? செயல்படும். அந்த உரிமையை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவன் விரும்புகிறாரோ இல்லையோ, நம்முடைய தேர்வுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார், இடம் கொடுக்கிறார். அப்படிதான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நம்மை உருவாக்கி இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து நம்மை காட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பிரச்சனையில இருந்தாலும் சரி, மனித சூழ்நிலையில இப்ப பார்த்தது போல நாற்றம் எடுக்கிறது என்று மனித நிலைமையில முடிந்த ஒரு இடத்துல நிற்கலாம், தோல்வி என்ற இடத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விசுவாசியாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவராக இருந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிற்கிற அந்த இடம் நம்முடைய அடையாளத்தை மாற்றுவது இல்லை. நீங்க ஒரு தோல்வியில நிற்கிறீர்கள் என்பதினால், ஒரு மரித்து போன ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதினால் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளம் என்ன செய்ய போறது இல்லை? மாற போறது இல்லை. நம்ம எங்க நின்றாலும், அக்கினியில நின்றாலும் நாம் பிள்ளைதான், வெளியில நின்றாலும் நாம் தேவனுடைய பிள்ளைதான். ஆனால் இந்த பயம் என்ன செய்யும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த இடத்திலிருந்து நம்மை பிரித்து காட்டும். நமக்கு கிறிஸ்துவுக்குள் தான் இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த உறவு, விடுதலை. உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வியாதி படுக்கையே இருக்குது, டாக்டர் ரிப்போர்ட் எதிர்மறையாக வருது, சூழ்நிலை ஒரு எதிர்மறையான ஒரு தகவலை தருது. அந்த தகவல் பொய் கிடையாது, அது நிஜம். அந்த தகவலை நம்ம கேள்விப்படும் போது, இது இப்படி இருக்கிறதே, இப்படி இருந்தால் நான் என்ன செய்வேன்? நமக்கு ஒரு பயம் வருமா? வராதா? வரும். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க தனியாக இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பயம் என்ன செய்யும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற உணர்வை உங்களுக்கு என்ன செய்யாது? கொடுக்காது. கிறிஸ்துவிலிருந்து பிரித்து உங்களை காட்டும். நீ என்ன செய்ய போகிறாய்? இது இப்படி இருந்தா நீ என்ன செய்ய போகிறாய்? ஆனா விசுவாசம் மாறாக தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால், அந்த சிந்தனையை தரித்துக் கொள்ளுவீர்கள் என்றால், அவர் வார்த்தையின் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது, எத்தனை பெரிய சூழ்நிலை என்றாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அதை என்ன செய்வோம்? பார்ப்போம். விசுவாசம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து காட்டும். பயம் உங்களை கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து அதை என்ன செய்யும்? காட்டும். நான் சொல்றது புரியுதா? நீங்க எதை தேர்ந்தெடுப்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் அநேக விசுவாசிகள் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை நமக்குள் வைத்திருந்தும் ஏன் அந்த அதிசயம் வெளிப்படல? ஏன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கு தான் சொல்லி அவர் ஒரு அடையாளம் என்ன செய்யல, சொல்லல. எதுவாக இருந்தாலும் நீ விசுவாசித்தால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த பயம் என்ற கல் பலத்த அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வருகிறார். கானானுக்கு முன்னாடி போய் நிற்கிறார்கள். தேவன் வாக்கு கொடுத்து விட்டார், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை என்ன செய்தேன்?
கொடுத்தேன், சுதந்திரமாக நான் கொடுத்தேன். எல்லாரும் போனாங்களா இல்லையா? போகல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அங்க ராட்சதர்கள் இருந்ததுனாலயா? கோட்டை பலமா இருந்ததுனாலயா? இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவர்களால் உள்ளே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அங்க ராட்சதர்கள் இருந்ததினால் அல்ல. இப்பொழுதும் நம்ம நோயில இருக்கிறதுனால, பிரச்சனையில இருக்கிறதுனால, இந்த காரியம் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பீர்கள் என்றால் இல்லை. உங்கள் இருதயத்தில், உங்கள் உள்ளத்தில் அந்த கல் புரட்டப்படாததினால் அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் வாக்கு கொடுத்து விட்டார். ஆனா எல்லாராலையும் உள்ள என்ன செய்ய முடியல? போக முடியல. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? 12 பேர் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. மோசே கிட்ட வந்து சொல்றாங்க, அவர் தந்த தேசம் நல்ல தேசம்தான், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, நம்மள மாதிரியே பேசுவாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சுகம் கொடுத்துட்டாரு, அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனா அந்த பிரச்சனை இப்படியே இருக்குதே அப்படின்னு நம்ம சொன்னோம் என்றால் நம்ம அந்த இஸ்ரவேல் மக்களை மாதிரி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த தேசம் நல்ல தேசம்தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அங்க யார் இருக்கிறா? ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அது நல்ல தேசம்தான், அந்த கோட்டை எப்படி இருக்கு? பலமா இருக்கு. அவங்க பிரச்சனையை அவங்க பார்க்கறதுனால, அந்த பிரச்சனையை அவங்க பெருசாக்குறதுனால தேவனுடைய வாக்கு தத்தம் அவர்களுக்கு சிறியதாக தெரிந்தது. அங்க பயம் வருது அவங்களுக்கு. அந்த செய்தியை கேட்டு அந்த சபை இரவு முழுவதும் தூங்கவே இல்லையா. அழுது என்ன செஞ்சாங்களா? புலம்புனாங்களாம். யாரெல்லாம் அழுது புலம்புனாங்களோ, யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டு ஏற்றுக்கொண்டாங்களோ, அந்த பயத்துல நின்றார்களோ, அவர்களில் ஒருவர் கூட கானானுக்குள்ள என்ன செய்யல? போகல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பயம் என்ற கல்லை அவர் புரட்டி போட சொல்லுகிறார். இந்த பயம் எப்படி போகும்? எனக்கு இந்த பயம் வேண்டாம், நீ போயிரு அப்படின்னு சொன்னாலாம் அது என்ன செய்யாது? போகாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றார், தேவனுடைய உண்மை தன்மையை, அவரது இயல்பை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், அந்த அன்பானது உங்களோட பயத்தை என்ன செஞ்சிடும்? புறம்பே தள்ளிவிடும். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய அன்பை முழுமையாக உங்களால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. சிலுவை தான் அவருடைய அன்பின் இருதயம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அந்த பூரண அன்பை நீங்க என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். இது நம்ம பலத்துலலாம் இல்லை. பயப்படும் போது அந்த பிரச்சனையை பார்த்தா நமக்கு என்ன வருது? பயம் வருது. அவருடைய அன்பை பார்த்தால் நமக்கு என்ன வரும்? பயம் போகும். அப்போ எதை பார்க்கணுங்கிறத யாரு தான் தீர்மானிக்கணும்? நம்ம தான் தீர்மானிக்கணும். நமக்கு பதில் தேவன் என்ன செய்ய முடியாது? தீர்மானிக்க முடியாது. அந்த வல்லமை அவர் கொடுக்க தான் முடியும். அதை சூஸ் பண்றது யாரு தான் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். எதை பார்க்க போகிறேன்? நான் ராட்சதனை பார்க்க போகிறேனா, அவருடைய அன்பை நான் தியானிக்க போகிறேனா? இந்த சாய்ஸ் இதை நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் கல்லை புரட்டுறதுக்கு சமம். அப்படி கல்லை நீங்க புரட்டுகிறீர்கள் என்றால் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளியில என்ன செய்கிறது? வருகிறது. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அடுத்த கல் என்னவென்றால் சந்தேகம், அவிசுவாசம். இயல்பாகவே நமக்கு என்ன வரும்? சந்தேகம் வரும். பேதுரு சீஷர்கள் எல்லாரோடையும் படகுல போறாங்க. கடல், புயல் அடிக்குது, காற்றடிக்குது, படகு முழுவதும் தண்ணீர். அதுல அநேகம் பேர், பெரும்பாலானோர் மீனவர்கள். அவர்களுக்கு அந்த புயலை பார்த்து பயமா இருந்ததுன்னா, புயல் நிச்சயமா ஒரு பெரிய புயல் தான். மரணத்தை கண்டு அவங்க என்ன செய்யறாங்க? பயந்து போயிருக்காங்க. இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வருகிறார். அவரை பார்த்த உடனே ஆவின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இது நான் தான் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பேதுரு சொல்றாரு, அது நீர் தான் என்றால் நான் நடந்து வர எனக்கு என்ன செய்யுங்க? கட்டளை இடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாலாம் அவர் என்ன செய்யல? கேட்கல.
இதுல இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இது நான் இல்லப்பா வராதன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவர் கேட்ட கேள்வி அப்படி. இன்றைக்கு ஜெபத்துல அநேகர் இப்படிதான் அவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீ வான்னு சொல்றாரு. அவர் வான்னு சொன்ன உடனே புயல் அடங்கல, இடி நிற்கல, மழை நிக்கல. அவர் பாதி தூரம் அங்கு புயல் அடிக்கவில்லை என்றாலும், இடி இல்லை என்றாலும், சாதாரண மனுஷங்களால கடல்ல என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. வா என்றவுடன் காலை தூக்கி பாதி தூரம் வந்து விடுகிறார். இடியை கண்டு, இடியை பார்த்த உடனே அவருக்கு என்ன வரும்? பயம். கடல்ல நடந்துகிட்டு இருக்கிறாரு, அங்க இடிச்சத்தம் கேக்குது, அவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் சிந்தனைக்குள்ள என்ன வரும்? என்னால நடக்க முடியுமா? இவ்வளவு தூரம் நடந்து வந்தது அவர் வல்லமையிலையா வந்தாரு? இல்ல, தேவனோட வல்லமை. அவர் விசுவாசிக்காமலா காலை எடுத்து வச்சிருப்பாரு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் விசுவாசிக்க போய் தானே வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஏன் நடக்கல? ஆனாலும் ஏன் இதை நான் பெற்றுக்கொள்ளல? கேள்வி கேட்கிறோம் இல்லையா? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு எப்படி இருக்கிறானா? ஒப்பாயிருக்கிறான். கடல்ல ஒரு காற்று அடிக்குது, அந்த காற்றுக்கு அந்த அலை எப்படி இருக்கும்? அதோட பொசிஷன், அதோட போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நேரம் காற்று குறைவா இருக்கும்போது நார்மலா சாதாரணமா இருக்கும். அது அதிகமான ஒரு காற்றா இருந்தா அலை என்ன செய்யும்? உயர போகும். அடுத்த தடவை என்ன செய்யும்? கீழே வரும். சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்டா பெற முடியுமா? சந்தேகப்படுகிறவர்களும், அவங்க தேவனை விசுவாசிகளை நீங்க சொல்லல, விசுவாசிக்கும் போது நார்மலா இருக்கும். அங்க சந்தேகம் உள்ள வரும்போது மேல என்ன செய்யும்? எழும்பும், கீழே என்ன செய்யும்? போகும். ஒரு இடத்துல நம்மளோட விசுவாசம் இல்லை என்று பொருள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வார்த்தைகளை கேட்கும்போது, சத்தியத்தை கேட்கும்போது, அவர் வார்த்தையை பார்க்கும்போது, தேவனை பார்க்கும் பொழுது நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். பிரச்சனையை பார்க்கும்போது என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்து போயிடுவோம். அதுதான் அப்படி மேலும் கீழும் இறங்குகிறதற்கு சமம். இன்றைக்கு எத்தனை பேரோட விசுவாசம் இந்த கண்டிஷன்ல இருக்கு? நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறோம். இங்க பேதுரு விசுவாசிச்சாரா இல்லையா? விசுவாசிச்சார். என்ன கேட்டா, மற்ற 11 பேரை காட்டிலையும் இவர் அதிகமா என்ன செஞ்சிருக்கிறாரு? விசுவாசிச்சிருக்கிறாரு. அதனாலதான் காலை தூக்கி என்ன செய்திருக்கிறார்? கடலில் வைத்தார். ஆனாலும் அந்த விசுவாசத்தோட சந்தேகம் போகும்போது உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? மூழ்க ஆரம்பிக்கிறார். இரு மனம் உள்ளவன் தான் தேவனிடத்தில் எதையாவது கேட்டு பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அடுத்து வர்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய சாட்சிகள் நாங்க பார்ப்போம். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய சிந்தனை சத்தியத்தால் நிரம்பி இருக்கும்போது, அந்த விசுவாசத்தினால அவங்க இருக்கும்போது அவங்களோட ரிப்போர்ட் நார்மல் என்று வர்றதை நாங்க பார்ப்போம். ஆனா இங்க பேதுரு இடிய பார்த்த மாதிரி, அவர் மின்னலை பார்த்த மாதிரி, புயலை பார்த்த மாதிரி, அவங்க இன்னொரு சூழ்நிலை அவங்க பார்க்கும்போது அவங்க உடம்புல மறுபடியும் அந்த சிக்னஸ் வர்றதை நாங்கள் என்ன செய்வோம்? பார்ப்போம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு சாட்சி ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சகோதரி, அவங்களுக்கு கேன்சர், முடியாமல் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க இருந்தாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக. அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தோம். ரேடியேஷன், கீமோதெரப்பி அவங்களுக்கு வேண்டும் என்று டாக்டர் சொல்லுகிறார். அவங்களோட கண்டிஷன் அதுதான், எழுந்து நடக்க முடியாது. இந்த சூழ்நிலையில தான் அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை கொடுத்தோம், சத்தியத்தை கொடுத்தோம். அவங்க தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி தான், அறிந்த ஒரு சகோதரி. இதை கொடுத்து இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும் போது, அடுத்து டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ரேடியேஷன் தேவையில்லை, ரேடியேஷன் வேண்டும் என்று சொன்ன ரிப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லப்பட்டது. படுத்திருந்தவங்க உட்கார்றாங்க, எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நடந்த காரியம்.
அடுத்து ஒரு 2 நாள்ல பார்த்தா மறுபடியும் படுக்கை, எழுந்திருக்கல. டாக்டர் ரேடியேஷன் வேணும்னு சொல்றாரு. நாங்க அவங்க கிட்ட என்ன நடந்தது என்று கேட்கும்போது, அவங்களுக்கு தெரிந்த கிருபையை அறியாத நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் இவங்களை என்ன செய்ய வந்திருக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்க. கிருபை தெரியவில்லை என்றால் அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? உனக்கு இப்படி ஒரு வியாதியா? நல்லா கேளு, அழுது மஞ்சாடி கேளு, உனக்கு எப்படியாவது அவர் என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. ஆனா சத்தியம் என்ன? நம்ம நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும், உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு உறுதி தான் உங்களால சுகத்தை தைரியமா போய் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஒரு சூழ்நிலையில நீங்க தைரியமாக அந்த வெற்றியை பார்க்க முடியும். எனக்கு தருவாரா தரமாட்டாரா என்று அவரை நோக்கி பார்த்தோம் என்றால் நமக்கு இருமனதாக என்ன செஞ்சிரும், மாற ஆரம்பிச்சிரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. டாக்டர் ரிப்போர்ட் அவங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்கணும்னு வருது. அப்படி என்றால் அவங்க மனசுக்குள்ள என்ன போயிருக்கு? பயம், சந்தேகம். அவங்க கிட்ட அதை கேட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் சொல்லி கொடுத்தோம். மறுபடியும் ரிப்போர்ட் ரேடியேஷன் வேண்டாம். நல்லா கவனிங்க, இது ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த சாட்சி எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு சாட்சி. நிறைய சாட்சி இதை மாதிரி பார்த்துருக்குறோம். அடுத்து ஒரு 2 நாளைக்குள்ள மறுபடியும் ரேடியேஷன் வேணுங்கிற ஒரு ரிப்போர்ட். நம்முடைய சகோதரிகள் கிட்ட சொன்னது என்னவென்றால், என்னைய விட்டுருங்க, இதுக்கு மேல நான் சுகத்தை பார்க்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. இவ்வளவு அற்புதங்களை பார்த்தவங்க. என்ன நடந்தது என்று கேட்டால், அவங்களுடைய மகள் ஒரு நர்ஸ். அவங்க அந்த டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இந்த ரிப்போர்ட் படி சுகத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதை கேட்ட உடனே அவங்க விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கு, மறுபடியும் ஆட ஆரம்பிக்குது. மறுபடியும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தும் போது மறுபடியும் அவங்க ரிப்போர்ட் என்னதுதான், நார்மல். நான் சொல்ல வர சாட்சி உங்களுக்கு புரியுதா? இதுல சுகம் தேவன் கையில இருக்குதா, நம்ம கல்ல புரட்டுறதுல இருக்குதா? எதுல இருக்குது? தேவன் சுகத்தை கிறிஸ்துவுக்குள் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது எப்படி ஒரு லைட் போட்டா சுவிட்ச் எரியுமோ அது போல நாங்க பார்க்கிறோம். அந்த பயம் உள்ள போகும்போது உடம்பு ரியாக்ட் பண்ணுது. ஆனா விசுவாசத்தினால நிரம்பும் பொழுது உடம்புல என்ன வருது? சுகம். இது சுகத்துக்கு மாத்திரம் இல்ல, சூழ்நிலைகளையும் நீங்க பார்க்க முடியும். அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் கல் பயம், 2வது கல் சந்தேகம், அவிசுவாசம், 3வது கல் என்னவென்றால் கசப்பு, மன்னியாமை. இது எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். வாசிக்கலாம் எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபையை அவர் விலக்குவது இல்லை, ஆனா நாம அதை இழந்து போக முடியும். அதுல ஒரு காரணம் தான், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால். இன்னொரு கல் என்னது? கசப்பு, மன்னியாமை, கவலை, வருத்தம், ஒரு பிரச்சனைய பிடித்து வைத்து கொண்டிருப்பது. இதெல்லாம் கற்கள் தான். நீங்க கேட்கலாம், நான் எந்த அநியாயமும் செய்யவே இல்லை, நான் நியாயமா இருக்கிறேன், நீதியா தான் இருக்கிறேன், உண்மையா தான் இருக்கிறேன், அவங்க செஞ்ச காரியம் என்னை வருத்தப்படுத்துகிறது, அவங்ககிட்ட நான் சண்டைக்கெல்லாம் போறது இல்லை. இந்த கசப்பு என்பது நீங்க சண்டை போடாம இருப்பது இல்லை, சண்டை போடுறதும் இல்லை. உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்க இருதயத்துல என்ன இருக்கு, அது ஒரு கல். தேவன் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுது. அவர் வெளி செயல்கள் அல்ல, எங்க உண்மை இருக்க விரும்புறாரா? உள்ளத்தில். கிருபைனா என்ன தெரியுமா? இந்த உள்ளத்துல உண்மை இருக்கிறது நம்ம பலத்துல முடியாது. ஆனா
என்கிட்ட ஒரு கல் இருக்குன்னு சொல்லி நம்ம மறைச்சு வைக்காம அவரிடம் திறந்து காட்ட சொல்லுகிறார். அதுதான் கிருபை. நம்ம சுய நீதி பேசுவோம்ல, நான் சரிதான், என் மேல எந்த தப்பும் இல்லை என்றால் கிருபையால் அந்த கல்லை புரட்ட முடியாது. உங்க இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. உங்க இருதயத்தை குணப்படுத்த முடியாது. நிறைய பேருக்கு நாங்க சத்தியம் சொல்லி கொடுப்போம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அது எந்த இடத்த மாறணுங்கிறத அது என்ன செய்யும்? உணர்த்தும். ஒரு ஆபரேஷன் செய்கிற டாக்டருடைய கையில உள்ள கத்தி போல அது உணர்த்தும். இருதயத்தின் அந்தரங்கங்களை அது வெளியரங்கமாக்கும். நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க, கணவன் மனைவி பிரச்சனைன்னு வருவாங்க. ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட சொன்ன காரியம் என்னவென்றால், என் கணவரை மன்னிச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொன்னா, அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். இது ஒரு வலி நிறைஞ்ச ஒரு அனுபவம். அவங்க சொன்னது அவ்வளவு காயங்களை, அவ்வளவு துரோகங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. அதுல பொய்யெல்லாம் இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், எப்படி நம்ம பயமும் விசுவாசமும் எதிரெதிர் ஆற்றல் என்று பார்த்தோமோ, அதுபோல உள்ளே உள்ள அந்த கிருபையை, உயிர்ப்பிக்கும் வல்லமையை இந்த கசப்பு என்ற கல் தடுத்து கொண்டிருக்கிறது. அது உங்களை ஒரு சிறைக்குள் வைத்திருக்கிறது, ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறது, உங்க கவலை, உங்க பாரம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ அதை என்கிட்ட கொடு. அவரிடம் அதை நீங்கள் கொடுக்காமல் அவரால் உங்கள் இருதயத்தை குணமாக்க முடியாது. கிருபை என்பது குணமாக்கும் மருந்து. அது உங்களை உணர்த்தி, உங்களை சரி செய்து, உங்களை குணமாக்கி அந்த வல்லமையை வெளிக்கொண்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டாக்டர் கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே அவர் மருந்து கொடுக்க முடியும். அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து கொண்டு நான் நல்லா இருக்கிறேன்னா அவர் எதுக்கு மருந்து தர முடியும்? இல்லையா? நம்ம தேவன் கிட்ட அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம இருதயத்தை மறைக்கிறோம். நான் சரிதான், நம்மளை நாமே ஜஸ்டிஃபை பண்றோம். என் சூழ்நிலை தான் காரணம், அவங்க தான் காரணம், நான் சரிதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ என்ன செய்யறாரா? அதிக கிருபை. கிருபையே ரொம்ப பெருசு, அதை அளவிடவே முடியாது. ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? அதிக கிருபையா. இதுல என்ன குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கு? நீ இவ்வளவு செயல்களை செஞ்சா உனக்கு அதிக கிருபைன்னு போட்டிருக்குதா? இல்ல இத்தனை நற்கிரியைகளை செய்யணும், இவ்வளவு நேரம் நீ பைபிளை வாசிச்சிருக்கணும், இவ்வளவு நேரம் நீ உபவாசம் இருந்திருக்கணும், இல்ல இத்தனை மணி நேரம் என்கிட்ட உட்கார்ந்து இருக்கணும், ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா? இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நம்ம இந்த காரியங்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம். நீ என்ன சார்ந்து கொள், அதிக கிருபையை என்ன செய்து கொள்வாய்? பெற்றுக்கொள்வாய். திறந்த இருதயத்தை அவர் கேட்கிறார். ஆம், என்னிடத்தில் குறைவு உண்டு, என்னிடத்தில் கசப்பு இருக்கிறது. நான் இன்னொருவரை காரணம் சொல்லாமல் முதல்ல நம்ம காயம் ஆறுகிறதற்கு அவர்கிட்ட திறந்து என்ன செய்யணும்? காண்பிக்கணும். எனக்கு இந்த வலி வேண்டாம், இந்த உயிர் தெழுகிற வல்லமைய, உயிர்ப்பிக்கிற வல்லமைய, இந்த வைராக்கியம், இந்த ஈகோ, இந்த கசப்பு, இந்த மன்னியாமை, இந்த பெருமை, இந்த சுயம் தடுக்குமானால் இந்த கல் எனக்கு வேண்டாம். உங்களை தடுக்கிறது சாத்தான் நீங்க நினைக்கிறீங்களா? யார் தடுக்கிறா தெரியுமா? சுயம். சுயம்தான் தடுக்குது. நம்முடைய சுயம். திறந்த இருதயத்தோட, மறைவு இல்லாம, அந்த வார்த்தை மறைந்திருக்கிற காரியங்களை வெளியரங்கமாக்கும். அதை நம்ம எப்படி காம்ப்ரமைஸ் பண்றோம் தெரியுமா? அவங்க தான் தப்பு, அவங்க செய்யறது தான் தப்பு. இந்த சூழ்நிலை இதை செய்ததால் நான் இதை என்ன செஞ்சேன். சூழ்நிலை மேல, மனிதர்கள் மேல, நம்முடைய பக்தி செயல்களை அதற்கு ஒரு காம்ப்ரமைஸா ஏற்றுக்கொள்றோம். நான் இவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறேன், நான் இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுறேன், நான் இந்த ஒரு தேவனுக்குரிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபிச்சா அவங்கெல்லாம் சரியாகிறாங்க, அதனால நான் போற ரூட் கரெக்ட். இப்படி காம்ப்ரமைஸ் என்ன செய்ய முடியாது? அந்த வார்த்தை உணர்த்தும் போது அந்த இருதயத்தை திறந்தவர்கிட்ட என்ன செய்யணுமா? போகணும். இந்த கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயத்தை, இந்த ஒரு திறந்த ஒரு இருதயத்தை
மறைவில்லாத ஒரு இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். மறைக்காத இருதயம். நீ சுத்தமான இருதயத்தை கேட்கணும் அவர் என்ன செய்யல சொல்லல. நல்ல கவனிங்க, இது நியாய பிரமாணம் இல்ல. சுத்தமான இருதயம் கேட்டாருன்னா அதை சுத்தமாக்குற வேலை யார் வேலை? நம்ம வேலை. நம்மளால நம்மள நாமே என்ன செய்ய முடியாது? சுத்தமாக்க முடியாது. அவர் கேட்கிறது திறந்த இருதயம். நீ மறைக்காமல் உன் குறைகளோடு என்கிட்ட என்ன செய் வா. திறந்த இருதயம். நம்ம செய்கிற காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லாத ஒரு இருதயம். அந்த வார்த்தை உணர்த்தினவுடன் நாம் இல்லை என்று அதற்கு வேறு வழிகளில் பதில் சொல்லாமல், அதை எதிர்க்காமல், ஆம் நான் மாற வேண்டும் என்றால் நான் அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்று அவரிடம் ஒப்படைக்கிற ஒரு இருதயம். உன் கவலையை என்கிட்ட கொடுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் கவலையை அவர்கிட்ட கொடுக்குறோம்? நான் கேட்கறது புரியுதா? எத்தனை பேர் கவலையை அவர்கிட்ட கொடுக்குறோம்? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? தேவனுடைய பதிலுக்காக நான் என்ன செய்யறேன்? காத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வோம்? நம்முடைய கவலையை தூக்கி தோள் மேல வைத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பொறுப்பில்லாத காரியம் இல்லை. உங்களோட விசுவாசத்தை அவர் ஆழமாக்குகிறார். உங்களோட பிறந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்துட்டு போவோம்? நம்ம ரொம்ப நம்பிக்கையான உறவு அம்மா கிட்ட என்ன செய்வோம்? கொடுத்துட்டு போவோம். உங்க கவலையை அவர் கேட்கிறாரு. அவர்கிட்ட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் அவரை நம்பவில்லை. அந்த அவிசுவாசத்தை, அவ நம்பிக்கையை அது என்ன செய்து காண்பிக்கிறது. ஒரு சகோதரி ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக வந்தாங்க. அவங்களோட உடம்புல உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்க ஒரு பலவீனத்தை சொல்றாங்க. கிட்னில பிரச்சனை, இருதயத்துல பிரச்சனை, ப்ரெஷர், நிறைய காரியங்கள், நிற்க முடியல. அவங்க சகோதரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்க அக்கா இப்படி இருக்கிறா, எங்க அக்கா இப்படி இருக்கிறா. அப்போ அவங்க சகோதரிகிட்ட கேட்டேன், உங்க அக்கா சுகமாகணும்னு விரும்புறீங்களா? ஆமா விரும்புறேன். அழுறத முதல்ல என்ன செய்யுங்க? நிறுத்துங்க. அவங்க பக்கத்துல இருந்து இப்படி அழுதுட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த சகோதரி கிட்ட நான் சுவிசேஷம் சொல்லல, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? சுகம் கொடுக்கப்பட்டாச்சு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு அவர் உங்களிடம் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். 10 வருஷமா அவங்க செல்லமாக வளர்த்த மகன் அந்த தாயிடம் பேசவில்லையாம். கவலை இருக்குமா இருக்காதா? அந்த கல்லை புரட்டுனா உள்ள நாச்சம், திறந்து பார்த்தா மரணம். இதெல்லாம் நெஜம். மார்த்தாள் சொன்னதெல்லாம் என்னதுதான்? நெஜம்தான். ஆனா கல்லை புரட்டுனாதான் உயிர் தெளச் செய்கிற வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். உன் கவலையை என்கிட்ட கொடு என்று கேட்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அந்த கவலையில் அவர் செயல்படுகிறவர் மாத்திரம் இல்லை, நம்ம சிந்தனைகள்ல தெய்வ சமாதானத்தினால என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். உங்க கவலையை அவர்கிட்ட கொடுங்க. அவரை வாங்கி கொள்ளுகிற தேவன் மாத்திரம் இல்லை, அதுல செயல்படுகிற தேவன். இதை நீங்க கொடுக்கும் போதுதான் சுகம் வெளிப்படும் என்று சொல்லி அவங்களுக்கு சத்தியங்களை கொடுத்திருந்தோம். அந்த சத்தியங்களை அவங்க அறிந்து கொள்ள கவலையை கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த அம்மா அவங்க சரீரத்துல எல்லா விடுதலையும் அவங்க பார்த்தாங்க. அந்த கல் புரட்டி போடப்பட்டவுடன் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அங்க என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னாள் துக்கத்தோட போய் அவர் சமூகத்துல அழுதாங்களாம். ஏலி நினைச்சாரா திராட்சரசம் குடிச்சிருக்கிறாங்களோன்னு என்ன செஞ்சாரா? நினைச்சாரா. அந்த அம்மா சொல்றாங்க, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. அவருடைய சமூகத்துல அழுதுட்டு அடுத்து அன்னாள் என்ன செய்யலையா? துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவருடைய சமாதானத்துக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் என்ன ஒரு நாற்றம் எடுத்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, 4ஆம் நாள் என்றால் மனித வல்லமையில முடிந்து போன ஒரு இடம், மரித்து போன ஒரு இடம், நாருமே என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இதுக்கு மேல நம்மளால செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய, அந்த கவலைய, அந்த அவமானத்தை, கசப்ப, இல்ல நம்ம அவருக்கு மறைச்சு வச்சிருக்கிற காரியங்களை, இல்ல எந்த இடத்துல அவர் நம்மை உணர்த்துகிறாரோ அது அவரிடம் கொடுக்கிறது தான் நீங்க கல்லை புரட்டுறது. நியாயப்பிரமாணம் நமக்கு நாமே சுத்தமாக்க சொல்லும். கிருபையோ நீ என்கிட்ட கொண்டு வா, உன்னை நான் சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லுகிறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவரிடம் செல்லதான் வேண்டும், அவர் கரங்களில் கொடுக்கதான் வேண்டும், அவர் கரத்தை பற்றி பிடித்து கொள்ளதான் வேண்டும். கிருபை நம்மை உணர்த்தி
நம்மை மனம் திரும்ப அழைக்கிறது. அந்த சூழ்நிலையில அது என்ன செய்கிறது? மனம் திரும்ப அழைக்கிறது. மனம் திரும்ப வைத்து நம்மை சுத்திகரித்து நம்மை விசுவாசத்துல பலப்படுத்தி அந்த உயிர் தெழச் செய்கிற வல்லமையை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வல்லமை நிறைந்த எங்களை உயிர்ப்பிக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினீரப்பா. திறந்த இருதயத்தோடு திறந்த உள்ளத்தோடு உம்மிடத்தில் வரச் சொல்லுகிறீர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லா காரியத்திலையும், எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதற்கு முன்பதாக கல்லை புரட்டி போட சொல்லுகிறீர். உம்மிடத்தில் ஒப்படைக்க சொல்லுகிறீர். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள சொல்லுகிறீர். விசுவாசத்தினால் நிரம்ப சொல்லுகிறீர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க சொல்லுகிறீர். எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய கசப்பு, வைராக்கியம், எங்களுடைய அவமானங்கள், எங்களது பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கொண்டு வர சொல்லுகிறீர். மறைத்து வைக்காமல், அதை மூடி பாதுகாக்காமல் உம்மிடத்தில் ஒப்படைக்க சொல்லுகிறீர். கல்லை புரட்டி போட சொல்லுகிறீர். இது எங்களுடைய பங்காக இருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க எந்தெந்த இடத்துல இருதயத்துல அந்த கற்களோடு காணப்படுகிறார்களோ அந்த கல்லை இன்றைக்கு உம்மிடத்துல ஒப்படைக்க தீர்மானம் எடுக்க நீங்க அவங்கள பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கிறீங்களா? இந்த பயங்கிற கல்லை புரட்டி போட நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த சந்தேகம், இந்த அவிசுவாசம், இந்த கசப்பு, இந்த வைராகியம், இந்த பெருமை, இந்த சுயம், இந்த பாவ பழக்க வழக்கம், இந்த கற்களை புரட்டி போடுறதுக்கு இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். நான் யாரையும் சாக்கு போக்கு சொல்றது இல்லை, என் சூழ்நிலையை நான் சொல்றது இல்லை, மனிதர்களை சொல்றது இல்லை. நான் திறந்த இருதயத்தோடு நான் அவரிடத்தில் வருகிறேன். இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த கல்லை புரட்டி போட்ட பிறகு தேவனுடைய குரல், இயேசு கிறிஸ்துவின் குரல் வெளிப்படுகிறது. லாசருவே வெளியே வா. அங்கு அவர் உயிர் தெழுகிறார், உயிர்ப்பிக்கப்படுகிறார். அந்த கல்லை புரட்டி போட்ட பிறகு அந்த வல்லமை வெளிப்படுகிறது. கிருபை இன்றைக்கு காத்திருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் செயல்பட உங்களை அது உணர்த்தி கொண்டிருக்கிறது. உங்களை மனம் திரும்ப அழைக்கிறது, உங்களை சுத்திகரிக்க அழைக்கிறது, உங்களை பலப்படுத்த அழைக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமையை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த தீர்மானம் எடுக்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி. அவர்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை அவங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்காக நன்றி. உயிர்ப்பிக்கிற வல்லமையை அவர்கள் சரீரம், அவங்க குடும்பம், உறவுகள், வாழ்வு, அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் பார்ப்பதற்காக நன்றி. அப்படியே நாமம் அவர்களிடத்தில் மகிமைப்படுவதற்காக நன்றி. தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது தேவனுடைய மகிமை என்று இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.